ஓகே, இப்போ பார்த்தீங்க அப்படின்னா ஒரு வயலட் கலர் ரவுண்ட் ஷேப் ஸ்ட்ரக்சர் போட்டிருக்கேன்னா, அதில் போட்டிருக்க அந்த பிக்சரில் பார்த்தீங்க அப்படின்னா அந்த ரவுண்ட் கலர் ஸ்ட்ரக்சரை என்ன சொல்லுவோம் அப்படின்னா நியூக்ளியஸ் அப்படின்னு சொல்லுவோம். சரியா? அது என்னது? நியூக்ளியஸ். இந்த நியூக்ளியஸ்குள்ளார இருக்கக்கூடிய ஒரு எல்லோ கலர் த்ரெட் லைக் ஸ்ட்ரக்சர் இருக்கு இல்லையா, அதை என்ன சொல்லுவோம் அப்படின்னா க்ரோமாட்டிட்ஸ் அப்படிங்கிறது சொல்லுவோம். என்னது? க்ரோமாட்டிட்ஸ். இப்போது எதுக்காக நான் இதை சொல்கிறேன் அப்படின்னா, இந்த க்ரோமாட்டிட்ஸ் தான் வந்து நார்மலாக எல்லா செல்ஸ்லேயுமே வந்து ப்ரெசென்ட் ஆகிருக்கும். ஹியூமன் பாடியிலையும் சரி, எதர் பிளான்ட்ஸ்லேயும் சரி, அனிமல்ஸ்லேயும் சரி, எல்லா பாடிஸ்லேயுமே நியூக்ளியஸ்குள்ளார இந்த மாதிரி கண்டென்ஸ்டு ஸ்ட்ரக்சரில் இருக்கக்கூடியது தான் க்ரோமாட்டிட்ஸ் அப்படிங்கிறது சொல்லுவோம். சரியா? இந்த க்ரோமாட்டிட்ஸ் வந்து செல் டிவைட் ஆகும்போது, சரியா, இப்போது ஒரு பேபி இருக்குது அப்படின்னு வச்சுக்கோங்களேன். அந்த பேபி வந்து க்ரோ ஆகும் இல்லையா? இப்போ எப்படி க்ரோ ஆகுது? அந்த ஒரு செல் வந்து என்ன ஆகுது? இன்னொன்று டிவைட் ஆகுது, தென் இகெயின் டிவைட் ஆகுது. அந்த மாதிரி டிவிஷன் ஸ்டார்ட் ஆகிற டைமில் என்ன ஆகும் அப்படின்னா, இந்த கண்டென்ஸ்டு த்ரெட் க்ரோமாட்டிட்ஸ் அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா, இந்த கண்டென்ஸ்டு த்ரெட் க்ரோமாட்டிட்ஸ் வந்து என்னவா ஃபார்ம் ஆகும் அப்படின்னா குரோமோசோம் அப்படிங்கிற ஒரு ஸ்ட்ரக்சர் ஃபார்ம் ஆகும். சரியா? இந்த க்ரோமாட்டிட்ஸ் அப்படிங்கிறது லூஸாக நியூக்ளியஸ்குள்ளார லூஸ்லி அரேஞ்சாக இருக்கும். அதுவே குரோமோசோம் ஸ்ட்ரக்சர் அப்படிங்கும்போது இந்த த்ரெட்ஸ் வந்து என்ன ஆகும் அப்படின்னா கண்டென்ஸ் அப்படின்னா ரொம்ப டைட்டாக பேக் ஆகி ஒரு ஸ்ட்ரக்சர் கொடுக்கும். அதை தான் நம்ம என்ன சொல்லுவோம் அப்படின்னா குரோமோசோம்ஸ் அப்படிங்கிறது சொல்லுவோம். சரியா? இந்த எக் ஷேப்டு ஸ்ட்ரக்சர் அப்போ என்னது? குரோமோசோம்ஸ் அப்படிங்கிறது சொல்லுவோம். சரியா? இப்போ நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா அந்த குரோமோசோமை இன்னும் ஜூம் பண்ணி காமிச்சோம் அப்படின்னா, அந்த குரோமோசோம்ஸில் ஒரு பேண்ட் மாதிரி ஸ்ட்ரக்சர் தெரியுது இல்லையா, அந்த பேண்ட் மாதிரி பொசிஷனை தான் நம்ம என்ன சொல்லுவோம் அப்படின்னா ஜீன்ஸ் அப்படிங்கிறது சொல்லுவோம். சரியா? இந்த பேண்ட் மாதிரி இருக்கக்கூடிய அந்த பொசிஷன் என்னது? ஜீன்ஸ். அப்போ இந்த ஜீன்ஸ் தான் என்ன ஆகுது? ஒரு பேரண்ட்லேருந்து இன்னொரு நெக்ஸ்ட் ஜெனரேஷனுக்கு பாஸ் ஆகுது. சரியா? இப்போ இந்த ஜீன்ஸ் தான் என்ன ஆக போகுது? ஒரு ஜெனரேஷன்லேருந்து இன்னொரு ஜெனரேஷனுக்கு எது மூலமாக எடுத்துகிட்டு போக போகுது? குரோமோசோம்ஸ் மூலமாக எடுத்துகிட்டு போகுது. சரியா? இதுதான் வந்து மெண்டல் ஏற்கனவே சொல்லியிருக்காரு, நம்ம பார்த்தாச்சு. தென் இந்த ஜீன்ஸில் என்ன இருக்குது? இந்த ஜீன்ஸை இன்னும் ரொம்ப க்ளோஸாக போய் வாட்ச் பண்ணி பார்த்தோம் அப்படின்னா டிஎன்ஏ மாலிகுல். சரியா? ஏ செக்மெண்ட் ஆஃப் டிஎன்ஏ மாலிகுல், அதுதான் நம்ம என்ன சொல்லுவோம் அப்படின்னா ஜீன்ஸ் அப்படிங்கிறது சொல்லுவோம். சரியா? அப்போது இந்த ஜீன் லொக்கேஷனை இன்னும் மைக்ரோஸ்கோப்பில் வச்சு ஜூம் பண்ணி பார்த்தோம் அப்படின்னா இதில் என்ன இருக்குது அப்படின்னா டிஎன்ஏ மாலிகூல்ஸ் வந்து ப்ரெசென்ட் ஆகிருக்கும். சரியா? அப்போது இந்த டிஎன்ஏ மாலிகூல்ஸில் என்ன இருக்குது அப்படிங்கிறத நம்ம நெக்ஸ்ட்டு பார்க்கலாம். சரியா? டிஎன்ஏ மாலிகூல், டிஎன்ஏ ஸ்ட்ரக்சர் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத நம்ம நெக்ஸ்ட் கிளாஸில் பார்க்கலாம். சரியா? அப்போது இதில் உங்களுக்கு என்ன தெரியுது? ஃபஸ்ட்டு நார்மலாக பாடி செல்ஸில் க்ரோமாட்டிட்ஸ் இருக்கும். அந்த க்ரோமாட்டிட்ஸ் வந்து ரொம்ப டைட்லி பேக்கடாக இருந்துச்சு அப்படின்னா அது என்ன சொல்லுவோம்? குரோமோசோம்ஸ் அப்படிங்கிறது சொல்லுவோம். தென் இந்த குரோமோசோம்ஸில் இருக்கக்கூடிய ஸ்ட்ரக்சர் தான் ஜீன். அந்த ஜீனில் தான் என்ன இருக்குது? டிஎன்ஏ இருக்குது. நான் சின்ன ஃப்ளோ சார்ட் மாதிரி கீழே கொடுத்துருக்கேன் பாருங்கள். க்ரோமாட்டிட்ஸ் அதுதான் வந்து என்னது? கண்டென்ஸ் ஆகி குரோமோசோமாக ஃபார்ம் ஆகுது. இந்த குரோமோசோம்ஸ் தான் என்ன ஆகுது? குரோமோசோம்ஸில் தான் என்ன இருக்குது? ஜீன்ஸ் இருக்குது. அந்த ஜீன்ஸ்குள்ளார என்ன இருக்குது? டிஎன்ஏ இருக்குது. இப்போது ஸ்ட்ரக்சர் ஆஃப் டிஎன்ஏ தான் நம்ம பார்க்க போகிறோம். டிஎன்ஏ உங்களுக்கு ஆஸ் யூஷுவல் தெரியும், ஹெரிடிட்ரி மெட்டீரியல் அப்படின்னு சொல்லுவோம். ஒரு ஜென்ரேஷன்லேருந்து இன்னொரு நெக்ஸ்ட் ஜெனரேஷனுக்கு ஜெனட்டிக் இன்ஃபர்மேஷன்ஸை எடுத்துகிட்டு போகக்கூடியது தான் டிஎன்ஏ. எது மூலமாக எடுத்துகிட்டு போகுது? குரோமோசோம்ஸ் மூலமாக எடுத்துகிட்டு போகுது. அப்போ குரோமோசோம்ஸில் இருக்கக்கூடிய முக்கியமான ஒரு கான்ஸ்டிட்யூவன்ட் என்னது? டிஎன்ஏ அப்படின்னு சொல்லுவோம். சரியா? காமனாக வந்து டிஎன்ஏவோட ஸ்ட்ரக்சர் வந்து டபுள் ஹெலிக்ஸ் ஸ்ட்ரக்சர். இந்த டபுள் ஹெலிக்ஸ் ஸ்ட்ரக்சராக தான் மோஸ்ட் வைட்லி எக்ஸெப்டட் மாடல் அப்படின்னு சொல்லுவோம். இந்த டபுள் ஹெலிக்ஸ் ஸ்ட்ரக்சர் தான் மோஸ்ட்டாக எல்லோரும் வந்து அக்செப்ட் பண்ணிக்கிட்டாங்க. சரியா? இந்த டபுள் ஹெலிக்ஸ் ஸ்ட்ரக்சரை வந்து யார் கண்டுபிடிச்சாங்க அப்படின்னா ஜேம்ஸ் வாட்சன் அண்ட் ஃப்ரான்சிஸ் கிரீக் அப்படிங்கிறவங்க தான் கண்டுபிடிச்சாங்க. எதை பேஸ் பண்ணி இந்த டிஎன்ஏ வந்து டபுள் ஹெலிக்ஸ் அதோட 3 டைமென்ஷனல் மாடல் வந்து கண்டுபிடிச்சாங்க அப்படின்னா எக்ஸ்ரே டிஃப்ராக்ஷன் ஸ்டடீஸ் டன் பை ரொசாலண்ட் ஃப்ராங்க்லின் அண்ட் மயூரிஸ் வில்கின். சரியா? அப்போது ரொசாலண்ட் ஃப்ராங்க்லின் அண்ட் மயூரிஸ் வில்கினோட எக்ஸ்ரே டிஃப்ராக்ஷன் ஸ்டடீஸை வச்சு தான் இந்த ஜேம்ஸ் வாட்சன் அண்ட் ஃப்ரான்சிஸ் கிரீக் அப்படிங்கிறவங்க இந்த 3 டைமென்ஷனல் மாடல் ஆஃப் டிஎன்ஏ வந்து கண்டுபிடிச்சாங்க. அவங்களோட டிஸ்கவரிக்காக, அதாவது வாட்சன் அண்ட் கிரீக்கு அந்த நியூக்ளிக் ஆசிட் சொல்லுவோம். நியூக்ளிக் ஆசிட் அப்படின்னா டிஎன்ஏ ஆர்என்ஏ ரெண்டும் சேர்ந்தது தான் நியூக்ளிக் ஆசிட்னு சொல்லுவோம். அந்த டிஎன்ஏவோட மாலிகுலர் ஸ்ட்ரக்சர் வந்து கண்டுபிடிச்சதுனால வாட்சன், கிரிக் அண்ட் வில்கின்ஸ் இவங்க 3 பேர்த்துக்குமே 1962 இந்த ஃபீல்ட் ஆஃப் மெடிசனுக்கு கீழே நோபல் ப்ரைஸ் வந்து அவார்ட் பண்ணியிருக்காங்க. இப்போது கெமிக்கல் காம்போசிஷன் ஆஃப் டிஎன்ஏ தான் நம்ம பார்க்க போகிறோம். கெமிக்கல்
காம்போசிஷன் ஆஃப் டிஎன்ஏ. அதாவது டிஎன்ஏக்குள்ளார என்னென்ன கெமிக்கல்ஸ் இருக்குது அப்படிங்கிறத பார்க்கலாம். என்ன கெமிக்கல் கம்போசிஷன் ஆயிருக்கு அப்படிங்கிறத பார்க்கலாம். இதில் ஃபஸ்ட் பார்த்தோம் அப்படின்னா இட் இஸ் ஃபார்ம்ட் ஆஃப் சுகர், டிஆக்சி ரிபோ சுகர்னால ஃபார்ம் ஆகிருக்கும். தென் செகண்ட் என்ன ப்ரெசென்ட் ஆகிருக்கு அப்படின்னா நைட்ரஜனஸ் பேசஸ். நைட்ரஜனஸ் பேசஸ் நல்லா கவனிச்சுக்கோங்க, ரெண்டு இருக்குது. ஒன்று வந்து பியூரின் அப்படிங்கிறது சொல்லுவோம், இன்னொன்று வந்து என்ன சொல்லுவோம், பைரிமிடின்ஸ் அப்படிங்கிறது சொல்லுவோம். இதில் பியூரின்ஸில் வந்து ரெண்டு இருக்குது, அடினைன் அண்ட் குவானைன்ட்டு. தென் பைரிமிடின்ஸில் ரெண்டு இருக்குது, சைட்டோசின் அண்ட் தயமின்னு சொல்லிட்டு ரெண்டு இருக்குது. சரியா? அப்போ நைட்ரஜனஸ் பேசஸ் மொத்தமாக எவ்வளோ இருக்குது? 4 நைட்ரஜனஸ் பேசஸ் இருக்குது. இந்த 4 நைட்ரஜனஸ் பேசஸும் ஒரு பேராக அரேஞ்ச் ஆகிருக்கும். அது எந்த மாதிரி அரேஞ்ச் ஆகிருக்கும் அப்படிங்கிறது நான் நெக்ஸ்ட் சொல்கிறேன். தென் அடுத்து என்ன அப்படின்னா பாஸ்பேட் குரூப் வந்து இருக்கும். அப்போது ஜென்ரலாகவே டிஎன்ஏ என்னென்ன ப்ரெசென்ட் ஆகிருக்கும்? சுகர், நைட்ரஜனஸ் பேசஸ், தென் பாஸ்பேட் குரூப் சொல்லுவோம். சரியா? இப்போது இந்த நைட்ரஜனஸ் பேசஸில் பியூரின் அண்ட் பைரிமிடின் சொல்லி சொன்னேன் இல்லையா? அப்போது இந்த பியூரின் வந்து எப்போவுமே ஒரு பியூரின் ஒரு பைரிமிடினோட ஜாயின் ஆகிருக்கும். எக்ஸாம்பிள் அடினைன் எப்போவுமே வந்து என்னாகும்? தைமினோட ஜாயின் ஆகிருக்கும். குவானின் எப்போவுமே வந்து சைட்டோசினோட ஜாயின் ஆகிருக்கும். எந்த செக்மெண்ட் ஆஃப் டிஎன்ஏல நீங்கள் பார்த்தாலுமே எப்போவுமே வந்து அடினைன் வந்து எதோட பேர் ஆகிருக்கும்? தைமினோட பேர் ஆகிருக்கும். குவானின் வந்து எப்போவுமே எதோட பேர் ஆகிருக்கும்? சைட்டோசினோட பேர் ஆகிருக்கும். சரியா? இப்போது இந்த சுகர் அண்ட் நைட்ரஜனஸ் பேசஸை நம்ம என்ன சொல்லுவோம் அப்படின்னா நியூக்ளியோசைட்ஸ் அப்படிங்கிறது சொல்லுவோம். சுகர் ப்ளஸ் நைட்ரஜனஸ் பேசஸ் என்ன சொல்லுவோம்? நியூக்ளியோசைட்ஸ் அப்படிங்கிறது சொல்லுவோம். சரியா? அப்போது திஸ் நியூக்ளியோசைட்ஸ் ப்ளஸ் பாஸ்பேட் குரூப் சேர்ந்தது நம்ம என்ன சொல்லுவோம்? நியூக்ளியோடைட்ஸ் அப்படிங்கிறது சொல்லுவோம். சரியா? சுகர் ப்ளஸ் நைட்ரஜனஸ் பேசஸ் என்னது? நியூக்ளியோசைட்ஸ். தென் நியூக்ளியோசைட்ஸ் ப்ளஸ் பாஸ்பேட் குரூப் என்னது? நியூக்ளியோடைட்ஸ் அப்படிங்கிறது சொல்லுவோம். சரியா? அப்போது இந்த பேஸ்ட் ஆன் த பியூரின் பைரிமிடினோட அரேஞ்ச்மெண்ட் வச்சு எர்வின் சார்காஃப் அப்படிங்கிறவர் ஒரு லா சொல்லியிருக்காரு. என்ன லா அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா எப்போவுமே வந்து அடினைன் எவ்வளோ இருக்கோ அதே அளவு தைமின் இருக்கும். தென் குவானைன் எவ்வளோ இருக்கோ அதே அளவு சைட்டோசின் இருக்கும். சரியா? அப்போ இதில் என்ன சிம்பிளாக சொல்லலாம் அப்படின்னா பியூரின் எவ்வளோ இருக்கோ அதே அளவு பைரிமிடின்ஸும் இருக்கும். சரியா? ஈக்குவல் அமௌண்ட் ஆஃப் பியூரின்ஸ் அண்ட் பைரிமிடின்ஸ் வந்து டிஎன்ஏல ப்ரெசென்ட் ஆகிருக்கும். அதுதான் அப்படி என்ன சொல்கிறார் அப்படின்னா அடினைன் எவ்வளோ அமௌண்ட் இருக்கோ த சேம் அமௌண்ட் தயமின் இருக்கும். தென் குவானின் எவ்வளோ இருக்கோ த சேம் அமௌண்ட் வந்து சைட்டோசின் இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. இதுதான் வந்து எர்வின் சார்காஃப் லா. சரியா? அப்போது கட்டாயம் என்ன இருக்கும் அப்படின்னா இந்த நியூக்ளியோடைட் சீக்வன்சஸில் என்னெல்லாம் ப்ரெசென்ட் ஆகிருக்கும்? நியூக்ளியோடைட் சீக்வன்சஸில் சுகர் இருக்கும், நைட்ரஜனஸ் பேஸ் இருக்கும், தென் பாஸ்பேட் குரூப் வந்து ப்ரெசென்ட் ஆகிருக்கும். நியூக்ளியோடைட்ஸ் வந்து எதை பேஸ் பண்ணியிருக்கும் அப்படின்னா என்ன பியூரின் இருக்குது என்ன பைரிமிடின் இருக்குது அப்படிங்கிறத பேஸ் பண்ணி தான் இந்த நியூக்ளியோடைட் சீக்வன்சஸ் வந்து அரேஞ்ச் ஆகிருக்கும். வாட்சன் அண்ட் கிரிக் மாடல் ஆஃப் டிஎன்ஏ. அதாவது வாட்சன் கிரிக் மாடல் ஆஃப் டிஎன்ஏ ஏன் சொல்கிறோம் அப்படின்னா வாட்சன் கிரிக் தான் ஃபஸ்ட்டு இந்த மாடல் வந்து கண்டுபிடிச்சதுனால வாட்சன் கிரிக் மாடல் ஆஃப் டிஎன்ஏ அப்படிங்கிறது சொல்லுவோம். சரியா? இப்போ டிஎன்ஏ அப்படிங்கிறது என்ன அப்படின்னா இட் இஸ் அ பாலிநியூக்ளியோடைட் செயின். டிஎன்ஏங்கிறது கன்சிஸ்ட் ஆஃப் 2 பாலிநியூக்ளியோடைட் செயின். நல்லா கிளியராக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கோங்க. இந்த பிக்சரில் தெரியுது பாருங்கள், ஒரு ஃப்ளாட் ரிப்பன் லைக் ஸ்ட்ரக்சர் தெரியுதா? இந்த வயலட் கலர் ஃப்ளாட் ரிப்பன் லைக் ஸ்ட்ரக்சர், 2 ரிப்பன் லைக் ஸ்ட்ரக்சர் தெரியுது இல்லையா? இதில் ஒன்று வந்து ஒரு பாலிநியூக்ளியோடைட் செயின், இன்னொன்று வந்து இன்னொரு பாலிநியூக்ளியோடைட் செயின். அப்போ இது ரெண்டும் சேர்ந்த ஸ்ட்ரக்சர் தான் என்னது சொல்லுவோம்? டிஎன்ஏ அப்படிங்கிறது சொல்லுவோம். அப்போ டோட்டலாக டிஎன்ஏல எத்தனை பாலிநியூக்ளியோடைட் செயின்ஸ் இருக்கும்? 2 பாலிநியூக்ளியோடைட் செயின்ஸ் வந்து இருக்கும். சரியா? அப்போது இந்த செயின்ஸ் வந்து எப்படி இருக்கும் அப்படின்னா டபுள் ஹெலிக்ஸாக இருக்குது. டபுள் ஹெலிக்ஸ் அப்படின்னா 2 செயின்ஸு. ஹெலிக்கல் ஸ்ட்ரக்சர் அப்படின்னா 2 ட்விஸ்ட் அண்ட் டேர்ன் ஆகி ஒன்றோட ஒன்று என்ன ஆயிருக்கு அப்படின்னா வைண்ட் ஆகி எப்படி இருக்குது அப்படின்னா ஒரு ஹெலிக்ஸ் மாதிரி கொடுக்குது. சரி, ஒரு ஏணி மாதிரி இருக்குது. சரியா? இப்போது இது வந்து என்ன சொல்லுவோம் அப்படின்னா ஒரு ஸ்டாண்டு இன்னொரு ஸ்டாண்டு ஆன்டி பேரலல் டைரக்ஷன் அப்படிங்கிறது சொல்லுவோம். ஒரு எண்டு வந்து ஒரு டைரக்ஷன்லேயும் இன்னொரு எண்டு வந்து ஆப்போசிட் டைரக்ஷன்லேயும் ரன் ஆகிட்டு இருக்கிறதுனால இதை வந்து ஆன்டி பேரலல் டு ஒன் அனதர் அப்படிங்கிறது சொல்லுவோம். சரியா? இப்போது நைட்ரஜனஸ் பேசஸ் வந்து நான் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன். என்ன அப்படின்னா பியூரின் அண்ட் பைரிமிடின் சொல்லியிருக்கேன். இப்போ அடினைன் அண்ட் குவானைன் வந்து பியூரின், சைட்டோசின் அண்ட் தயமின் வந்து பைரிமிடின் அப்படிங்கிறது சொல்லியிருக்கேன். இதில் பாருங்கள், இந்த பிக்சரில் பாருங்கள், அடினைன், தயமின்,
சைட்டோசின், குவானைன் அப்படிங்கிறது கொடுத்துருக்காங்க. அதாவது ஏடி, சிஜி, ஏடி அந்த மாதிரி கொடுத்துருக்காங்க இல்லையா? இதை தான் நம்ம என்ன சொல்லுவோம் அப்படின்னா நைட்ரஜனஸ் பேசஸ் அப்படிங்கிறது சொல்லுவோம். சரியா? இப்போ இந்த நைட்ரஜனஸ் பேசஸ் வந்து சென்டரில் கொடுத்துருக்காங்க இல்லையா? இது 2 செயின்லேயுமே ஒவ்வொரு நைட்ரஜஸ் பேசஸ் இருக்குது. இது ரெண்டும் ஒரு நைட்ரஜனஸ் பேசஸும் இன்னொரு நைட்ரஜனஸ் பேசஸும் எப்படி இருக்கும்? இப்போ அடினைன் அப்படின்னா எப்போவுமே தைமினோட பேர் ஆகும், குவானைன் அப்படின்னா சைட்டோசினோட பேர் ஆகும் அப்படிங்கிறது நான் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன். சரிங்களா? இப்போது என்னடா ஏபிசிடி ஏடிஜிசி அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்களேன்னு ஒன்றும் கன்ஃபியூஸ் ஆக வேண்டாம். சைடில் அது கூட அப்ரிவேஷன் கொடுத்துருக்காங்க பாருங்கள். தயமின் அப்படின்னா அது டீன்னு மென்ஷன் பண்ணலாம். தென் அடினைன் அப்படின்னா அது ஏ. தென் சைட்டோசின் அப்படின்னா அது சி. குவானைன் அப்படின்னா அது ஜி. தென் இந்த ஃப்ளாட் வயலட் கலர் ரிப்பன் ஷேப்டு ஸ்ட்ரக்சர் இருக்கு இல்லையா? டிஆக்சி ரிப்போ சுகர்னு சொல்லுவோம். அப்புறம் டார்க் பேண்ட் மாதிரி இருக்கக்கூடியதை வந்து நம்ம சொல்லுவோம்னா பாஸ்பேட் அப்படிங்கிறது சொல்லுவோம். நல்லா நோட் பண்ணி பாருங்கள். இந்த நைட்ரஜனஸ் பேசஸ்க்கு நடுவில் ஒரு டாட்டட் லைன் மாதிரி போட்டிருக்காங்க. அப்போ ஏ அண்ட் டீக்கு இன் பிட்வீனில் 2 டாட்டட் லைன் இருக்கு இல்லையா? அதை நம்ம என்ன சொல்லுவோம் அப்படின்னா ஹைட்ரஜன் பாண்ட் அப்படிங்கிறது சொல்லுவோம். சி அண்ட் ஜிக்கு நடுவில் 3 டாட்டட் லைன்ஸ் இருக்குது. நல்லா நோட் பண்ணி பாருங்கள். அதை வந்து என்னென்னா ஹைட்ரஜன் பாண்ட்னு சொல்லுவோம். அப்போ ஏக்கும் டீக்கு நடுவில் ஹேவிங் 2 ஹைட்ரஜன் பாண்ட்ஸ் இருக்குது. சி அண்ட் ஜிக்கு நடுவில் எத்தனை ஹைட்ரஜன் பாண்ட்ஸ் இருக்குது? 3 ஹைட்ரஜன் பாண்ட்ஸ் வந்து இருக்குது. இந்த பாண்ட்ஸோட ஃபங்க்ஷன் என்ன அப்படின்னா டிஎன்ஏ மாலிகுலை ஸ்டேபிளாக வச்சுக்கிறதுக்காக 2 ஸ்டாண்ட்ஸையும் வந்து என்ன பண்ணுது அப்படின்னா ரொம்ப க்ளோஸாக ஹெல்ப் பண்ணி வச்சுக்கிறதுக்கு ரெண்டையும் வந்து 2 ஸ்டாண்ட்ஸையும் செப்பரேட் பண்ணாமல் பார்த்துக்கிறது இந்த ஹைட்ரஜன் பாண்ட்ஸ் தான். ஓகே, இப்போ பார்த்தீங்க அப்படின்னா இதில் பாஸ்பேட் அண்ட் சுகர் மாலிக்யூல் இருக்குது. பாஸ்பேட் ப்ளூ கலர்லேயும் சுகர் வந்து ரெட் கலர்லேயும் இருக்குது. இந்த பாஸ்பேட் அண்ட் சுகர் தான் நம்ம என்ன சொல்லுவோம் அப்படின்னா பேக் போன் ஆஃப் டிஎன்ஏ அப்படிங்கிறது சொல்லுவோம். சரியா? அப்போது நல்லா நோட் பண்ணுங்கள். பாஸ்பேட், சுகர், இந்த இந்த குவானைன் இது 3 சேர்ந்தது என்ன சொல்லுவோம் அப்படின்னா நியூக்ளியோடைடு அப்படிங்கிறது சொல்லுவோம். நியூக்ளியோடைடு நான் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன். பாஸ்பேட், சுகர் அண்ட் பியூரின் இது வந்து சேர்ந்தது என்ன சொல்லுவோம் அப்படின்னா நியூக்ளியோடைட்ஸ் அப்படிங்கிறது சொல்லுவோம். இதில் இந்த பிக்சரில் நல்லா நீட்டாக போட்டிருக்காங்க. நீங்கள் பார்த்தீங்கன்னா நோட் பண்ண முடியாது நியூக்ளியோடைட்ஸ் அப்படிங்கிறது போட்டிருக்காங்க. சரியா? இப்போது இந்த நியூக்ளியோடைட்ஸ் வந்து எப்படி வந்து இதோட ஜாயிண்ட் ஆகிருக்கும் அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா பாஸ்போ டைஎஸ்டர் பாண்ட். நியூக்ளியோடைட்ஸ் வந்து ஹெலிக்ஸோட ஜாயிண்ட் ஆகக்கூடிய அந்த ஸ்ட்ரக்சர்னு சொல்லுவோம் பாஸ்போ டைஎஸ்டர் பாண்ட். சுகருக்கு பாஸ்பேட்க்கு இருக்கக்கூடிய பாண்டு தான் என்ன சொல்லுவோம்னா பாஸ்போ டைஎஸ்டர் பாண்ட் அப்படிங்கிறது சொல்லுவோம். இப்போ இந்த பிக்சரில் பார்த்தீங்கன்னா சைடில் போட்டிருக்காங்களா டபுள் ஹெலிக்ஸ் ஸ்ட்ரக்சர். இந்த ஸ்ட்ரக்சரில் 3.4 நானோமீட்டர் அப்படிங்கிறது நல்லா நோட் பண்ணிக்கோங்க. அதுதான் ஒரு டேர்ன் அப்படின்னு சொல்லுவோம். இந்த டிஸ்டன்ஸ் பிட்வீன் ஒரு டேர்னை எவ்வளோ சொல்லுவாங்க அப்படின்னா 3.4 நானோமீட்டர் இல்லை அப்படின்னா 34 ஆம்ஸ்ட்ராங் அப்படிங்கிறது சொல்லுவாங்க. இந்த டேர்னில் எத்தனை பேஸ் பேர்ஸ் இருக்கும் அப்படின்னா 10 பேஸ் பேர்ஸ் வந்து இருக்கும். 10 பேஸ் பேர்ஸ்னால் ஒன்றும் கிடையாது. அதாவது ஒரு சுகர், பாஸ்பேட், அடினைன் குவானைன் அந்த மாதிரி ஒரு 10 பேஸ் பேர்ஸ் வந்து அந்த ஒரு டேர்னுக்குள்ளார இருக்கும். அதுதான் வந்து என்ன சொல்கிறது பேஸ் பேர்ஸ். ஒரு டேர்னில் 10 பேஸ் பேர்ஸ் இருக்குது அப்படிங்கிறது சொல்லுவாங்க. இப்போ இந்த பேஸ் பேர்ஸ்லாம் எப்படி இருக்கும்? காம்ப்ளிமெண்ட்ரி பேஸ் பேர்ஸ். காம்ப்ளிமெண்ட்ரி பேஸ் பேர்ஸ்னால் என்னது? ஒரு பியூரின் அலாங் வித் ஒரு பைரிமிடின், ஒரு பியூரின் அலாங் வித் ஒரு பைரிமிடின். இதுதான் வந்து காம்ப்ளிமெண்ட்ரி பேஸ் பேர்ஸ். இந்த மாதிரி தான் என்ன ஆகும் அப்படின்னா அரேஞ்ச் ஆகிருக்கும். அப்போ சேர்காஃப் எர்வின் சேர்காஃப் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா ஒரு டிஎன்ஏல எப்போவுமே என்ன இருக்கும்? ஈக்குவல் அமௌண்ட் ஆஃப் அடினைன் அண்ட் ஈக்குவல் அமௌண்ட் ஆஃப் தயமின், ஈக்குவல் அமௌண்ட் ஆஃப் குவானைன், ஈக்குவல் அமௌண்ட் ஆஃப் சைட்டோசின். அடினைன் எவ்வளோ இருக்கோ அதே அளவு தயமின், தென் குவானைன் எவ்வளோ இருக்கோ அதே அளவு சைட்டோசின் இருக்கும். இதுதான் என்னது? சார்காஃப் ரூல் ஆஃப் டிஎன்ஏ பேஸ் பேர் அப்படிங்கிறது சொல்லுவோம். என்னது? சார்காஃப் ரூல் ஆஃப் டிஎன்ஏ பேஸ் பேர். அப் டு திஸ் டிஎன்ஏ ஸ்ட்ரக்சர் வில் பி கம்ப்ளீட்.